புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. திரு அவை புனித லாரன்ஸ் திருத்தொண்டராக இருந்து மறைசாட்சியாக மரித்தவரை நினைவு கூர்ந்து விழாவாக அதை கொண்டாடி மகிழ்கிறது. திருத்தொண்டர்களும் கடவுளுடைய திரு அவையில் மிகுந்த பணியாற்றியிருக்கிறார்கள். இரத்தம் சிந்தி மறைசாட்சியாய் மரித்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிற இந்த புனிதரை போல நாமும் மாற ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிற மனநிலையோடு வாழ மன்றாடுவோம். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மையடைவர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது. முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். இன்று நாம் எத்தனையோ விதங்களில் முக மலர்ச்சி இல்லாமல் கடவுளுக்கு கூட கொடுத்து கொண்டிருக்கிறோம். அயலாருக்கு கொடுப்பதிலும் அன்பில்லாத நிலை வெளிப்படுகிறது. குடும்பத்தில் இருக்கிற சக உறவுகளுக்கே கொடுப்பது கடினமான ஒரு உணர்வாய் மாறிப்போயிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் இனிமேல் எதை கொடுத்தாலும் மனமிறங்கி மன உருக்கத்தோடு முகமலர்ச்சியோடு நான் கொடுப்பேன். பல்லவியாக திருப்பாடல் 112 நமக்கு உணர்த்துகிற அந்த வார்த்தை, மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். நாமும் மனமிறங்கி செயல்பட ஆண்டவரே ஆற்றல் தாரும் என்று மன்றாடுவோம். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மையடைவர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருடைய காரியத்தில் அஞ்சி நடந்து கட்டளைகளில் இதோ பெருமகிழ்வுடன் கடைபிடிப்பவர்கள் அனைவரும் வலிமை மிக்க ஒரு இனமாக இருப்பார்கள். அவருடைய வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர் நமக்கும் நம்முடைய வழிமரபுக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் உரிய ஆசிராய் மாற ஆண்டவரே உதவி புரியும் என்று மன்றாடுவோம். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மையடைவர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கிற பிள்ளைகள், முகமலர்ச்சியோடு உதவி செய்கிற பிள்ளைகள் அசைவுறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதமான வரிகள் நமக்குரிய ஆசீர்வாதங்களாக மாற நாம் கடவுளுக்கு உகந்த சாட்சிகளாய் விளங்க நாம் இணைந்து மன்றாடுவோம். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மையடைவர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அன்பே உருவான இறைவா, இந்த அருமையான நாளில் நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வது எப்படி என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறீர்.
உம்முடைய இரக்கத்தினால் எங்களை நிறைவாக்குகிறீர். உம்முடைய பரிசுத்த வல்லமையினால் எங்களை நீர் வழிநடத்துகிறீர். உம்முடைய தெய்வீக இரக்கமும் அருளும் எங்களை தாங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்தி, தொடர்ந்து உம்முடைய இரக்கத்திலே நாங்களும் முகமலர்ச்சியோடு கொடுக்கவும், மனமிறங்கி நாங்கள் கடன் கொடுக்கும் பிள்ளைகளாக உயர்ந்திருக்கவும், உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டதையே நாங்கள் கொடுக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்படவும் ஆற்றலும் மன உறுதியும் தந்து வழிநடத்துவீராக. இதோ எங்கள் நெஞ்சம் இந்த நன்மை செய்கிற காரியங்களில் நிலையாயிருக்க எங்களுக்கு உதவி புரியும். இயேசுவின் கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.